உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர். இந்த விவகாரத்தை பற்றி பெரும்பகுதி எந்த மீடியாக்களும் இப்போ பேசுகிறதே இல்லை. சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட மறக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் சவுக்கு சங்கரோட கையை அடித்து உடைச்சி கட்டு போட்ட வரைக்கும் எல்லா மீடியாவிலையும் வந்துச்சு. ஆனால் சவுக்கு சங்கருக்கு கட்டு போட்டு ஒரு மாதத்துக்கு மேலாச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் அந்த கட்டு பிரிக்கப்படலை. உள்ள அந்த காயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து மறுபடியும் கட்டு போடணும் இல்லையா, அது எதுவுமே போடப்படலை. இது தொடர்பாக சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள், சவுக்கு சங்கரோட தரப்பினர் கேள்வி கேட்டால் இந்த மருத்துவ ஆவணங்கள் எல்லாமே கோவை சிறையிலேருந்து இன்னும் எங்களுக்கு வரவே இல்லை, அது வந்தால் தான் நாங்கள் மேல் சிகிச்சை எடுக்க முடியும் அப்படின்னு புழல் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ கட்டு போடாமல் இருந்தாலே சவுக்கு சங்கரோட கை செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சாதாரணமாக கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு கட்டு போடுறோம் அப்படின்னாக்க அதை அப்பப்போ பிரித்து அந்த காயத்தோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு அந்த கட்டை மாற்றி கட்டுவாங்க. இது நாட்டுக்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சிம்பெல்லாம் வச்சு என்ன போடுவாங்க, அப்படி போட்டாலும் அதான் செய்வாங்க. மருத்துவமனையில் போய் மாவு கட்டு போட்டாலும் அப்படி தான் செய்வாங்க. இல்லைன்னா ஒரு கட்டத்திற்கு மேலே இந்த கட்டானது இறுகி 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 கைக்கு இரத்த ஓட்டம் போகாமல் கை அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி சவுக்கு சங்கரோட கை அழுகி போய் செயலிழந்து போனாலும் பரவாயில்லை அப்படின்னு திட்டமிட்டு செய்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கே இருக்குது. இது தொடர்பாக இன்னும் நம்ம முக்கியமான பல விஷயங்கள் அப்படிங்கிறத பேச போகிறோம் சவுக்கு வழக்கு தொடர்பாக. அதுக்கு முன்னாடி சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதை மீட்பு மையம் இன்றைய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாகிறது தான். அப்படி மதுபோதைக்கு அடிமையான இளைஞர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் இது நீலகிரி மாவட்டம் ஊட்டி பக்கத்தில் கூடலூரில் நல்ல குழு பகுதியில் வச்சு சிகிச்சை கொடுத்து யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் நல்ல மருந்துகள் எல்லாம் கொடுத்து மதுபோதையிலேருந்து மீட்டெடுக்கிறாங்க. உங்களோட நண்பர்கள் உறவுகள் யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ சவுக்கு சங்கர் அவர்களோட விவகாரத்துக்கு வருவோம். சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா வழக்கு உட்பட அடுத்தடுத்து பல வழக்குகள் அப்படிங்கிறது பாய்ச்சப்பட்டுக்கிட்டே இருந்தது. சவுக்கு சங்கர் மற்றும் நெறியாளர் ஃபெலிக்ஸ் ரெண்டு பேருமே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதில் சவுக்கு சங்கர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் அவரை அடித்து கையை உடைச்சது, அதை அவர் வெளியில் வந்து பகிரங்கமாக சிறைத்துறை அதிகாரியான செந்தில் தான் என்னோட கையை உடைச்சார் அப்படின்னு கோஷம் போட்டது, நீதிமன்றத்தில் சொன்னது, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு கட்டு போடப்பட்டுச்சு. அதன் பிறகு குண்டர் சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. குண்டர் சட்டம் தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணை செய்யப்படும் போது சவுக்கு சங்கருடைய தாயார் ஆட்கொணர்வு மனு போட்டிருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு விசாரிக்கும் போது நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க, சவுக்கு சங்கருக்கு எதிராக இந்த வழக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது சவுக்கு சங்கர் வழக்கை இப்போ எடுக்க வேண்டாம், கிடப்பில் போடுங்கன்னு பெரிய இடத்துலேருந்து சொன்னாங்க, அதனால தான் உடனே எடுத்தேன்னு சொல்லிட்டு குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சார். மறுபடியும் இன்னொரு நீதியரசர் பாலாஜி அவர்கள் இதுக்கு அரசுக்கு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு மாறுபட்ட தீர்ப்பு. இதனால் 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது போச்சு. இப்போ தலைமை நீதிபதி நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் 3வது நீதிபதியாக இந்த வழக்கை தொடருவார் அப்படின்னு அறிவித்தார். அந்த அடிப்படையில் இந்த வழக்கும் விசாரணைக்கு வந்துச்சு. இதில் நீதியரசர் தமிழக அரசை ஓங்கி நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டியிருந்தார். அற்புதமான ஒரு நீதியரசருடைய அந்த வாதம், அந்த நீதியரசரோட அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்பவே சரியாக இருந்தது. அதாவது அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் விவகாரத்தை மறுபடியும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நீதிபதிகள் அமர்வில் மாற்று கருத்து வந்துச்சு அப்படிங்கிறதால தான் 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு வந்தது. மறுபடியும் அங்கேயே கொண்டு போகணும் அப்படின்னா இது காலம் தாழ்த்தக்கூடிய செயல். அப்போ சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் இருக்கிற நாள் வரைக்கும், நாளைக்கு குண்டர் சட்டம் ரத்தாயிடுச்சுன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் 10,000 ரூபாய் சவுக்கு சங்கருக்கு உங்களால் நஷ்ட ஈடாக தர முடியுமான அரசாங்கத்தை நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சு ஒரு அற்புதமான கேள்வி அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாரு. அதன் பிறகு இந்த தமிழக அரசு உடனடியாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் அந்த 2 நீதிபதிகள் மன்றத்துக்கே இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது எந்த அடிப்படையில் போகுது அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கே நாம் விட்டுருவோம். ஏன்னா அது தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குங்கிறதால அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆனால் நீதியரசர் கேட்ட கேள்வி ரொம்ப சரியாக இருந்தது. குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டா அப்போ இத்தனை நாளாக சிறையில் இருந்ததுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் தானே. இதை நாம் ஏற்கனவே கடந்த வீடியோவிலேயே நாம் பேசியிருந்தோம்.
அதை நீதியரசரும் சரியான கேள்வியாகவே முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசினார் அப்படின்னு திருச்சியை சேர்ந்த ஒரு பெண் காவல் அதிகாரி லதா அப்படிங்கிறவங்க ஒரு திருச்சியில் வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்குக்காக சவுக்கு சங்கரை புழல் சிறையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக கொண்டு வராங்க. ஏற்கனவே கை உடைஞ்சவர், சர்க்கரை நோய் உள்ளவர். இவர் திருச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தப்ப இந்த வழக்கில் இவருக்கு நீதிமன்ற காவல், அதாவது மறுபடியும் இவரை கைது பண்ணி இன்னொரு வழக்குலேயே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வாதம் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் சவுக்கு சங்கர் தரப்பில் என்ன வாதம் வைக்கப்பட்டுச்சுன்னா, ஒரே வழக்கு தான், அதாவது பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசினார் அப்படிங்கிறது ஒரே வழக்கு. இதுக்காக பல ஊரில் கேஸ் போடுறாங்க. சவுக்கு சங்கருக்கு எதிராக வேணும்னே திட்டமிட்டு இப்படி ஒரே குற்றம் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் வழக்கு போடப்படுது. உயர்நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சாருன்னா பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்க முடியாது, முதல் வழக்கு மட்டும்தான் தொடுக்க முடியும், மற்றவர்களை வேணால் அதுக்கு சாட்சியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக சொன்னோன்னா, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். உடனே திமுகவினர் என் மேலே திருச்சியில் ஒரு வழக்கு, சென்னையில் ஒரு வழக்கு, தஞ்சாவூரில் ஒரு வழக்கு, கன்னியாகுமரியில் ஒரு வழக்கு, மதுரையில் ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வழக்கு போட முடியுமானா முடியாது அப்படிங்கிறது தான் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் பேசுனது அப்படிங்கிறது தமிழக முதல்வர் ஊழல் குற்றவாளி அப்படின்னு நான் பேசியிருந்தேன்னா அது ஒரு குற்றம், ஆதாரமற்று பேசியிருந்தேன்னா. அதுக்காக இப்போ சென்னையில் திமுக சார்பாக வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, மற்றபடி அதே வழக்குக்காக கன்னியாகுமரி, திருச்சி, திருநெல்வேலின்னு வழக்கு போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி போடக்கூடாது. இப்போ சென்னையில் ஒருத்தர் வழக்கு போட்டார் இல்லையா, அந்த வழக்கில் மற்ற மாவட்டத்துக்காரர்கள் வேணால் சாட்சியாக போய் தங்களை இணைச்சிக்கலாம். நானும் இவர் பேசினதை பார்த்தேன், இவர் தமிழக முதலமைச்சரை ஊழல் குற்றவாளி அப்படின்னு சொன்னார், அந்த வீடியோ ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாட்சியாக வேணால் அதில் சேர்த்துக்கலாம். இஷ்டத்துக்கு ஒரே ஒரு பேச்சுக்காக கண்டபடி வழக்கு தொடுக்க முடியாதுங்கிறத உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பில் சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பை முன் வச்சு சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாட, இந்த வழக்கு சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்களோட வாதத்தை ஏற்றுக்கிட்ட திருச்சி நீதிமன்ற நீதியரசர் சவுக்கு சங்கருக்கு சொந்த ஜாமீன் கொடுத்து இந்த வழக்கில் அவருக்கு கைது, நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது வைக்க முடியாது அப்படின்னு தள்ளுபடியும் செஞ்சிருக்கார். இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த தீர்ப்பு முடிஞ்ச உடனே சவுக்கு சங்கர் தரப்பில் மறுபடியும் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன வாதம் அப்படின்னா, என்னோட கை உடைஞ்சி 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, கட்டு போட்டு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, அதன் பிறகு இந்த கட்டை மாற்றி வேற கட்டு போடவே இல்லை, காயம் உள்ளே எப்படி இருக்குது, எந்த மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கல, சிறைத்துறை அதாவது புழல் சிறையில் போய் கேட்டோம் அப்படின்னா, சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிறைத்துறை மருத்துவர்கள்ட்ட கேட்டோம்னா, இந்த கை உடைஞ்சு கட்டு போட்டது அப்படிங்கிறதெல்லாம் கோவை சிறையில் நடந்துச்சு, அப்போ அந்த கோவை சிறை மருத்துவர்கள் அந்த மருத்துவ குறிப்பானையை புழல் சிறைக்கு அனுப்பலை, அதனால் எங்களால் அந்த மருத்துவ குறிப்பானை வராமல் எதுவும் செய்ய முடியாது, சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை கட்டியிருக்காங்க. வெக்கமா இல்லை இப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு? ஒரு மருத்துவ குறிப்பானையை கோயம்புத்தூர்லேருந்து புழலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன ஆமை மேலே உட்காந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்களா? சர்வசாதாரணமாக அனுப்பிட முடியாது, அந்த காலகட்டம் மாதிரியா இப்போ இருக்குது? அழகாக ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைலை மெயில் போட்டால் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. இதில் என்னங்க பெரிய இன்னும் போய் சேரலை. அப்போ சவுக்கு சங்கருக்கு திட்டமிட்டு இது மறுக்கப்படுது, சிகிச்சை மறுக்கப்படுது. ஏன் சவுக்கு சங்கரோட மருத்துவ அறிக்கையை கொடுக்கல அப்படின்னு அவங்க கொடுக்காமல் இருக்கட்டும், இவங்க வாங்காமல் அது வந்தால் தான் கொடுப்பேன்னு இருந்துட்டு மருத்துவ சிகிச்சை செய்யாமலே போயிடலாம். அது மூலியமாக சவுக்கு சங்கரோட கை செப்டிக் ஆகி சவுக்கு சங்கரோட கை செயலிழந்து போகட்டும், அதன் மூலியமாக ஏதாவது தொற்று பரவி சவுக்கு சங்கர் செத்தாலும் செத்து தொலைட்டோம் அப்படின்னு தான் சிறைத்துறை அதிகாரிகள் நினைக்கிறாங்களோ அப்படின்னு நாம் சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. அப்போ இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசணும் அப்படின்னா, இந்த அரச பயங்கரவாதம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் முடுக்கிவிடும் திமுக அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக சவுக்கு சங்கர் விவகாரத்தில் தெரியுது. இஷ்டத்துக்கு வழக்கு போட்டு பார்த்தீங்க, ஒரு வழக்கு கூட எந்த நீதிமன்றத்திலையும் நிற்காது. நீங்கள் போட்டது எல்லாமே பொய் வழக்கு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டுரும். அப்போ சவுக்கு சங்கரை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு மதன் மாதிரியான சில்லற பசங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணி பார்த்தீங்க. அதை பார்வையாளர்கள் ரசிக்கல, மாறா மதன் மூஞ்சில் காரி தான் துப்பிட்டு போனாங்க. அப்போ சவுக்கு சங்கருக்கு வேறு ஏதாவது விதத்தில் குடைச்சல் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் திட்டம் போட்டு கைது செஞ்சீங்க, சவுக்கு சங்கரை கைது செஞ்சீங்க, கஞ்சா வழக்கு போட்டீங்க, கையை உடைச்சிங்க.
அதுலேயும் அடங்க மாட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கரை இது மறைமுகமான ஒரு கொலை முயற்சி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இன்ன வரைக்கும் சிகிச்சை கொடுக்கப்படலை அப்படின்னா அதன் மூலியமா சவுக்கு சங்கருக்கு ஏதாவது நேர்ந்தால் முழுக்க முழுக்க சிறைத்துறை நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சரும் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். சவுக்கு சங்கரை பார்த்து தொட நடுங்குறீங்க அப்படிங்கிறதான் இதுலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. 40க்கு 40 ஜெயிச்சும் இன்னமும் சவுக்கு சங்கரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் கையில் தமிழ்நாடு அரசோட பெரிய குடுமி ஏதோ இருக்கோ அப்படின்னு நாம் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. சவுக்கு சங்கர் வெளிவருவார், குடுமையை அறுத்து கீழே போடுவார் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.